சென்னை அருகே கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் உள்ள அணு உலை புறத்தூண்டலின்றி தொடர்வினை மூலம் செயல்பட தொடங்கியது இந்திய வரலாற்றில் ஒரு மைல்கல் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, இச்சாதனை மூலம் நமது விஞ்ஞானிகள் இந்தியாவிற்கு உலக அரங்கில் பெருமை தேடித் தந்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். விஞ்ஞானிகளின் இச்சாதனை ஏராளமான இந்தியர்களுக்கு பலன் தருவதாக அமையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். கொடைக்கானல் ஏரி சுற்றுச்சாலையில் நடந்து சென்ற அவருடன் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் ஆவலுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முதல்வருடன் சேர்ந்து அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மற்றும் மகள் செந்தாமரை ஆகியோரும் நடைபயிற்சி மேற்கொண்டனர். சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கு ஒரு வாரம் இருப்பதால் ஓய்வு எடுப்பதற்காக முதல்வர் கொடைக்கானல் சென்றுள்ளார். மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து தமிழகத்துக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், ஏலமுறையை அமல்படுத்தினால் மின்சார விலை உயரும் என்றும் மத்திய மின் நிலையங்களால் ஏற்படும் பாதிப்புகளை தமிழகம் எதிர்கொள்ளும் நிலையில் அந்த நிலையங்கள் லாபம் பார்ப்பது நியாயமற்றது என்றும் அவர் சாடியுள்ளார். எனவே தற்போதுள்ள முறையிலேயே மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 30ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 30ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. அப்போது 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் கூறியுள்ளது. அதேபோல் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெப்பநிலை உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை உள் தமிழக மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக கடலோர தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் கூறியுள்ளது. சென்னையில் நிலவும் வானிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 2 நாட்களுக்கு சென்னையின் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கூறியுள்ளது. 2 நாட்களுக்கு நகரில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறியுள்ளது. வாக்களிப்பதற்காக சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக இன்று 5276 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 3184 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வாக்களிப்பதற்காக சென்றவர்கள் மட்டுமின்றி வார கடைசி நாட்களில் மற்றவர்களும் பயணம் மேற்கொள்வார்கள் என்பதால் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் கடுமையாக உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகளை கண்காணித்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமையன்று வெளியாகவிருந்த இளநிலை நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகள் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு வெளியாகும் என தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. மே 3ஆம் தேதி தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் இணையதளத்தில் காத்திருந்த லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த தாமதத்தால் ஏமாற்றமடைந்துள்ளனர். மாணவர்கள் திங்கட்கிழமை முதல் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தங்கள் நுழைவுச் சீட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை திங்கட்கிழமை மாலையோடு ஓய்கிறது. இதையடுத்து தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பிரதமர் மோடி பான்கான் பகுதியில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பேசினார். மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தி ஆகியோரும் பரப்புரை மேற்கொண்டனர். ஹவுரா பகுதியில் திரிணாமுல் பாஜக தொண்டர்களிடையே கைகலப்பு மூண்ட நிலையில் அவர்கள் மீது துணை ராணுவ படையினர் தடியடி நடத்தினர். உலக புகழ்பெற்ற கேரளாவின் திருச்சூர் பூரம் கோலாகலமாக தொடங்கியது. 14 யானைகள் அணிவகுக்க சூரக்கோட்டை பகவதி அம்மன் எழுந்தருளினார். இதைத் தொடர்ந்து ஐயந்தோள் மற்றும் நெய்ந்தலக்காவு பூரங்கள் மைதானத்தை நோக்கி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. விழாவின் முக்கிய நிகழ்வான குடைமாற்றும் நிகழ்வில் 280 கலைஞர்கள் கலந்து கொண்டு பஞ்ச வாத்தியங்களை இசைக்க உள்ளனர். இந்த விழாவுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியாவின் மின்சார தேவை மேலும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டுள்ளது.
சனிக்கிழமை மின்சார தேவை 256 கிகாவாட்டாக இருந்ததாக மத்திய மின்துறை அமைச்சக தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை 252 கிகாவாட் என்ற உச்சத்தை தொட்ட நிலையில் சனிக்கிழமை மேலும் அதிகரித்து 256 கிகாவாட் என்ற அளவை மின் தேவை எட்டியுள்ளது. இந்த ஆண்டில் மின் தேவை 270 கிகாவாட் வரை உயரக்கூடும் என்றும் மின்துறை அமைச்சகம் கணித்துள்ளது. கோடை வெப்பம் அதீத உயர்வால் மின் விசிறிகள், குளிர்சாதன இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றின் பயன்பாட்டின் அதிகரிப்பே மின் தேவை அதிகரிக்க காரணமாகியுள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் இணையதள பக்கத்தில் இந்தி முதன்மை மொழியாக மாற்றப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு முன்பு வரை இந்த இணையதளத்தை பயனர் திறக்கும் போது அது ஆங்கிலத்தில் மட்டுமே தோன்றும். இந்தி மொழி தேவைப்படுபவர்கள் மட்டும் தளத்தின் உள்ளே சென்று மொழியை மாற்றிக்கொள்ளும் வசதி இருந்தது. தற்போது செய்யப்பட்டுள்ள மாற்றத்தின்படி இணையதள முகவரிக்குள் சென்ற உடனே பக்கம் முழுவதும் இந்தி மொழியில் காட்சியளிக்கிறது. இதனால் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் மூலம் ஆங்கில மொழியை மாற்ற வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. பருவமழை காலத்தில் வெள்ளத்தை முன்கூட்டியே துல்லியமாக கணிக்க மத்திய அரசு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் வெள்ள அபாயத்தை 4 வாரங்களுக்கு முன்பே கண்டறிந்து 75% துல்லியத்தோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நதிப்படுகைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வெற்றி பெற்றுள்ள இந்த நவீன தொழில்நுட்பம் பேரிடர் காலங்களில் பொதுமக்களையும் உள்கட்டமைப்புகளையும் பாதுகாக்க பெரிதும் உதவும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பச்சிளம் குழந்தைகளுக்கான முதல் மலேரியா சிகிச்சை மருந்துக்கு உலக சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அளித்துள்ளது. இதுவரை 2 முதல் 5 கிலோ எடை கொண்ட குழந்தைகளுக்கென பிரத்யேகமாக மலேரியா மருந்துகள் எதுவும் இல்லை. தற்போது அறிமுகமாகியுள்ள இந்த புதிய மருந்து கை குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சிகிச்சை அளிக்க வழிவகுப்பதோடு மலேரியா பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளில் குழந்தைகளுக்கான மருத்துவ வசதியை மேம்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் இடையே நேரடி வந்தே பாரத் ரயில் சேவை வரும் 30ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. முன்னதாக கத்ராவிலிருந்து ஸ்ரீநகர் வரை இயங்கி வந்த இச்சேவை தற்போது ஜம்மு வரை நீட்டிக்கப்படுகிறது. 20 பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலில் கடும் குளிரிலும் தடையின்றி இயங்கும் வகையில் பிரத்யேக தொழில்நுட்ப வசதிகள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் இரு நகரங்களுக்கு இடையிலான பயணம் 5 மணி நேரமாக குறையும் என்றும் இது சுற்றுலா மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகா மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் சாமி ஊர்வலத்தின் போது நடைபாலம் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மூடபித்திரி அருகே உள்ள புச்சமோகரு பகுதியில் கோயில் விழா ஊர்வலத்தின் போது பழமையான பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். ஊர்வலத்தில் சென்றவர்கள் சுமார் 10 அடி பள்ளத்தில் விழுந்து காயமடைந்தனர். படுகாயமடைந்த 4 பேருக்கு மங்களூரு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் இருந்ததால் பாலம் இடிந்து விழுந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதில் தலைநகர் காந்தி நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மனைவி, மகன், மருமகள் என குடும்பத்தோடு வந்து வாக்களித்தார். பாஜக, காங்கிரஸ் கட்சிகளின் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரும் வாக்களித்தனர். 15 மாநகராட்சிகள், 84 நகராட்சிகள், 34 மாவட்ட பஞ்சாயத்துகள், 260 தாலுகா பஞ்சாயத்துகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 9,992 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 4,18,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. மும்பை வந்துள்ள பிரபல பாப் பாடகி ரிஹானா தனது பென்டி பியூட்டி அழகு சாதன பிராண்ட் அறிமுக விழாவில் கலந்து கொண்டார். அப்போது தமிழ்நாட்டைச் சேர்ந்த சமூக வலைதள பிரபலம் ஒருவர் அவரை சந்தித்தார். அவரிடம் பரதநாட்டிய முத்திரைகளையும் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் பாவனைகளையும் ரிஹானா ஆர்வமுடன் கற்றுக்கொண்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இந்திய கலாச்சாரத்தின் மீது அவர் காட்டிய ஆர்வம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரியில் 2026-27 கல்வியாண்டிலிருந்து சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கம் செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதிய மொழிக் கொள்கைப்படி வரும் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 2 இந்திய மொழிகளும் 1 வெளிநாட்டு மொழியும் கற்பிக்கப்பட வேண்டும் என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் 2ஆம் மொழியாக பிரெஞ்சை தேர்வு செய்த மாணவர்கள் ஏற்கனவே பயின்ற மொழிக்கே மீண்டும் மாறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் கோடை காலத்தில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு பூண்டி, சோழவரம், புழல், கண்ணன்கோட்டை, தேர்வாய்க்கண்டிகை, செம்பரம்பாக்கம் மற்றும் வீராணம் ஏரிகளில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 13.22 TMC என்ற நிலையில் தற்போது 9 TMC தண்ணீர், அதாவது 68.56% இருப்பு உள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி தொகுதிகளில் திமுகவினர் வன்முறையில் ஈடுபட்டதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் தவாக மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய வேல்முருகன், தனது சகோதரர்களின் வெற்றியை தடுக்க திமுகவினர் வாக்குச்சாவடிகளை கைப்பற்றியதாகவும் ஆதரவாளர்களை கடத்தி மிரட்டியதாகவும் கூறினார். மேலும் இதுகுறித்து வீடியோ ஆதாரங்களோடு தேர்தல் ஆணையத்திலும் டிஜிபியிடமும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை அருகே உள்ள மேலப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்கு சதவீதம் உயர்வுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் என்றும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். இந்திய ரயில்வேயில் ஆட்குறைப்பு நடவடிக்கை கூடாது என மத்திய அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலர் வீரபாண்டியன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ஆட்குறைப்பு நடவடிக்கை பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் ஆண்டுக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு தருவதாக கூறிய மத்திய அரசு தற்போது ஆட்குறைப்பில் ஈடுபடுவது வாக்குறுதிக்கு எதிரானது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். எல்பிஜி ஆட்டோ கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். ஒரு சில பங்குகளில் மட்டும் ஆட்டோ கேஸ் கிடைப்பதால் அந்த பங்குகளை நோக்கி நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் படையெடுத்து வருகின்றன. சென்னையில் 50க்கும் மேற்பட்ட எல்பிஜி கேஸ் நிரப்பும் நிலையங்கள் இருந்தாலும் பெரும்பாலான நிலையங்கள் மூடியே இருக்கின்றன. இது ஆட்டோ ஓட்டுநர்களை கடுமையாக பாதித்துள்ளது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காக மதுரை மாநகரம் தயாராகி வருகிறது. மே 1ஆம் தேதி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகிறது. இதையொட்டி ஆழ்வார்புரம் பகுதியில் பந்தல்குடி வாய்க்கால் கழிவுநீர் ஆற்றில் கலக்காத வண்ணம் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் தனிப்பாதை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. 10 லட்சம் பக்தர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் ஆற்றுப் பகுதியை சீரமைக்கும் பணிகளை மாநகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறையினர் முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை சித்திரை பெருவிழாவின் 8வது நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தங்கப்பள்ளக்கில் வீதி உலா வந்தனர். கோயிலில் தங்கப்பள்ளக்கில் எழுந்தருளிய சுவாமியும் அம்பாளும் மாசி வீதிகள் வழியாக உலா வந்தனர். அப்போது திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மேலமாசி வீதியில் மண்டகப்படியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர் விடுமுறை மற்றும் உதகையின் இதமான வானிலையால் அங்கு சுற்றுலா பயணிகளின் வருகை பெருமளவில் அதிகரித்துள்ளது. கர்நாடகா, கேரளா மற்றும் வட மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் படகு இல்லம், தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் உதகையின் மலைப்பாதைகளில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கோடை காலத்தை அனுபவிக்க வரும் பயணிகளால் உதகையை தற்போது விழாக்கோலம் பூண்டுள்ளது. மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். தூண்பாறை, பைன்மரக்காடுகள் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவி பகுதியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. அருவியில் தற்போது தண்ணீர் நூல் போல் வடிந்தாலும் சுற்றுலா பயணிகள் அதில் குளித்து மகிழ்ந்தனர். விடுமுறையொட்டி மேகமலை அருவி தண்ணீரில் குளிப்பதற்காக ஆர்வமுடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் தண்ணீர் வராததால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மெயின் அருவி, சினி அருவி மற்றும் காவிரி ஆற்றில் குளித்தும் பரிசல் பயணம் செய்தும் மகிழ்ந்தனர். இதனால் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதை, தொங்குபாலம், பரிசல் துறை ஆகிய இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கோடை விடுமுறை காரணமாக கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலையிலேயே சன்ரைஸ் பாயிண்டில் குவிந்த மக்கள் மேகமூட்டத்திற்கு இடையே தோன்றிய சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். கடலில் புனித நீராடியும் பகவதி அம்மனை தரிசித்தும் சென்றனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் கடற்கரை பகுதியில் வியாபாரம் களை கட்டியது.
கோடை விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நாழி கிணற்றில் குளித்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். பக்தர்களுக்காக குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பழனி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே விஞ்ச் மற்றும் ரோப்கார் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காணப்பட்ட நிலையில் சுவாமி தரிசனம் செய்ய சுமார் 3 மணி நேரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவியது. வெயில் தாக்கத்திலிருந்து பக்தர்களை காக்க குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டன. தொடர் விடுமுறையை ஒட்டி ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பக்தர்கள் ராமநாத சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். தனுஷ்கோடி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. பொறியியல் கல்லூரிகளில் போலி ஆசிரியர்கள் முறைகேட்டை தடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்படி அனைத்து ஆசிரியர்களுக்கும் FIN எனப்படும் 10 இலக்க அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜியோ டேக் செய்யப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் ஆதார் எண் இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் சரிபார்ப்பை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் மூலம் போலி ஆசிரியர்களை கண்டறிந்து கல்வித் தரத்தை உயர்த்த பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களோடு 22 புத்த துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 22ஆம் தேதி ஆன்மீக சுற்றுலா விமான டிக்கெட்டுகளை பயன்படுத்தி 22 புத்த துறவிகள் தாய்லாந்து சென்றிருந்தனர். மீண்டும் இலங்கை திரும்பிய அவர்களிடம் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அவர்களது உடைமைகளில் இருந்த 110 கோடி ரூபாய் மதிப்பிலான குஷ், ஹாஷிஷ் போன்ற போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடும் வெயில் காரணமாக வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடைமுறையின் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு உப்பு ஏற்றுமதி பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் வாக்குப்பதிவு முடிவடைந்ததை அடுத்து மீண்டும் உப்பு ஏற்றுமதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் கடும் வெயிலால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து உப்பளத்தில் உள்ள சில பகுதிகளில் உள்ள பம்புகளில் தண்ணீர் குறைவாக வருவதால் அந்த இடங்களில் உப்பு தயாரிப்பது குறைந்துள்ளது. உதகை, குன்னூர் பகுதிகளில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் ஹெலிகாப்டர் மூலம் தீயை கட்டுப்படுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் பார்சன் வேலி பகுதியில் சாலை ஓரங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் ஏற்படும் தீயை உடனுக்குடன் கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானுடனான போரை நிறுத்த போதிய முயற்சிகள் எடுக்கவில்லை என இஸ்ரேல் அரசை கண்டித்து அந்நாட்டு மக்கள் பேரணியாக சென்றனர். அதில் பிரதமர் நெதன்யாகுவின் உருவமையையும் அவர்கள் ஏந்திச் சென்றனர். பாலஸ்தீனியர்களை கொடாரியால் நெதன்யாகு வெட்டுவது போன்ற பதாகைகளையும் போராட்டக்காரர்கள் எடுத்துச் சென்றனர். போர் காரணமாக தங்கள் வாழ்க்கையை சீர்குலைந்து விட்டதாக பேரணியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். மே 4ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் ஆஸ்திரேலியா செல்லவில்லை, அது திமுக பரப்பிய வதந்தி என அக்கட்சியின் நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை லயோலா கல்லூரி வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று தவிக வேட்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விஜய் ஆலோசனைகள் வழங்கி வருவதாகவும் கூறினார். தலைவர் அவர்கள் எல்லா வேட்பாளர்களையும் அவங்கவுங்க தொகுதிக்கான ஸ்ட்ராங் ரூம் சொல்லக்கூடிய எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா வேட்பாளர்களும் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக இருக்கு. ஆஸ்திரேலியாவில் நாளைக்கு 3 கிளம்ப போறாரு. திமுக தான் ராக்கெட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரூமர்ஸ்லாம் இதெல்லாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இத்தனை நாள் 1 வருஷமா டிஎம்கே கவர்மெண்ட்ல தான் ரூமர்ஸை பரப்பிட்டு இருந்தாங்க. இப்போதான் கவர்மெண்ட் முடிஞ்சிருச்சு. மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து தமிழகத்துக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்தக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், ஏல முறையை அமல்படுத்தினால் மின்சார விலை உயரும் என்றும் மத்திய மின் நிலையங்களால் ஏற்படும் பாதிப்புகளை தமிழகம் எதிர்கொள்ளும் நிலையில் அந்த நிலையங்கள் லாபம் பார்ப்பது நியாயமற்றது என்றும் அவர் சாடியுள்ளார். எனவே தற்போதுள்ள முறையிலேயே மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் அமைச்சர் சேகர்பாபு குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 2021 தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரத்தோடு ஒப்பிடுகையில் தற்போது பதிவாகியுள்ள வாக்கு சதவீதத்தில் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்றார். இதனால் தேர்தல் முடிவுகளில் எவ்வித பாதிப்பும் இருக்காது என்றும்
திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் எனவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாக செயல்படுவதாக எஸ்டிபிஐ தலைவர் நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை அருகே உள்ள மேலப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்கு சதவீதம் உயர்வுக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் என்றும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கூட்டணியாக மாறிட்டு, இந்த சூழல்ல ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் முடக்குகிற நடவடிக்கைகளை தான் தேர்தல் ஆணையம் நடத்தியது. எல்லா வேட்பாளர்களும் எல்லா கட்சியினரும் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இந்த தேர்தலை பொறுத்தவரை நியாயமான தேர்தலை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு வெறும் தேர்தல் கமிஷனுக்கு மட்டுமில்லை, மக்களுக்கும் இருக்கிறது, தேர்தலில் பங்கெடுக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. தெலங்கானா ராஷ்டிர சேனா கட்சியை தொடங்கியுள்ள கவிதாவுக்கு பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தெலுங்கானா மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தும் மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தொடர்ந்து கவிதா சேவை புரிந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கானா அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் தொடர்ந்து தனது சமூக பணியை மாநில மக்களுக்கு ஆற்றுவதற்கும் புதிய கட்சியை தொடங்கியுள்ள கவிதாவுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து பொதுமக்கள் சென்னைக்கு திரும்பும் நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தாம்பரம் மாநகர காவல்துறை முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் நோக்கி வரும் கனரக வாகனங்கள் காஞ்சிபுரம் சாலை வழியாக வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர் சென்று அங்கிருந்து பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்னைக்குள் நுழைய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக வரும் கனரக வாகனங்கள் ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர், பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை வழியாக சென்னை செல்லலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்னை நோக்கி வரும் பயணிகள் OMR, ECR சாலைகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொறியியல் கல்லூரிகளில் போலி ஆசிரியர்கள் முறைகேட்டை தடுக்க அண்ணா பல்கலைக்கழகம் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன்படி அனைத்து ஆசிரியர்களுக்கும் FIN எனப்படும் 10 இலக்க அடையாள எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜியோ டேக் செய்யப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் ஆதார் எண் இணைக்கப்பட்ட பயோமெட்ரிக் சரிபார்ப்பை ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் போலி ஆசிரியர்களை கண்டறிந்து கல்வி தரத்தை உயர்த்த பல்கலைக்கழகம் திட்டமிட்டுள்ளது. குஜராத்தில் உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க ராஜ்கோட் அரச குடும்பத்தினர் சொகுசு காரில் வருகை புரிந்தது பலரையும் கவர்ந்தது. குஜராத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை தேர்வு செய்ய வாக்குப்பதிவு நடந்தது. இதில் ராஜ்கோட் பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு முன்னாள் அரச குடும்பத்தின் வாரிசான மாந்தாதாசின் ஜடேஜா மற்றும் அவரது குடும்பத்தினர் வாக்களிக்க வந்தனர். அரண்மனையிலிருந்து வாக்குச்சாவடிக்கு பழமையான விண்டேஜ் காரில் வந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர்.